வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வருகின்ற புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாத சிம்மராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இந்த மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை முதல் தை மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை உள்ள ஜனவரி மாத சிம்மராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் மாதமான தை மாதம் பிறக்கிறது. இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. 2025 ஜனவரி மாத சிம்மராசி பலன். பொதுவாக ஜனவரி 2025க்கான மாதாந்திர ஜாதகப்படி உங்களின் முக்கிய கிரகமாக விளங்கும் ராகுவின் நிலை தங்களுக்கு 8வது வீட்டிலும் குரு பகவான் விழாவின் 10ஆம் வீட்டிலும் வைக்கப்பட்டுள்ளார். தங்களுக்கு 7வது வீட்டில் சனி பகவான் தொடர்ந்து 7ஆம் வீட்டிற்கு அதிபதியானவராக அவர் அங்கேயே இருக்கிறார். அவர் நேர்மறையாக செயல்படுவார் என்று எதிர்பார்க்க இடமில்லை. மற்றும் கேது பகவான் உங்களின் 2வது வீட்டில் வைக்கப்பட்டு சாதகமற்ற நிலையில் இருப்பதாக தெரிகிறது. தங்களின் தொழில் கிரகமான சனி பகவான் 7ஆம் வீட்டில் அமர்வதால் இந்த மாதத்தில் உங்களுக்கு தொழில் சாதகமற்ற சூழல் அதை நிலைத்து தொடர்கிறது என்று கணிக்கப்படுகிறது. இதனால் சனியின் இந்த நிலை காரணமாக உங்கள் வேலையில் சில சிக்கல்களை நீங்கள் அதிகம் சந்திக்க வேண்டியிருக்கும். இதனால் உங்களுக்கு அதிக மனக்கவலையை ஏற்படுத்தும் சூழலும் இருக்கிறது. நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் தங்களுக்கு 7வது வீட்டில் உள்ள சனியின் இந்த நிலை உங்களின் லாப அட்டவணையை உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் செயல்படுத்துவார். மேலும் உங்கள் வணிகத்தை பொறுத்தவரை சில ஏற்றத்தாழ்வுகள் எதிர்பாராத வகையில் இருக்கும். 7ஆம் வீட்டில் சனி பகவான் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருப்பது சற்று கவலைக்குரியதே. 10ஆம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் விழாவின் உங்களை தொழிலை பொறுத்தவரை ஏற்றத்தாழ்வுகளை தரக்கூடும். இருந்தாலும் அவர் ஒருவர் தான் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தன்மையில் இருக்கிறது. காரணம், அவர் 10ஆம் வீட்டில் இருப்பதால் சிலருக்கு தொழில் மாற்றங்களுடன் ஏற்படும். நீங்கள் உங்களின் சிறந்த விருப்பங்களுக்காக உங்களின் வேலைகளை நீங்கள் மாற்ற நினைக்கலாம். இந்த ஜனவரி மாதத்தில் குரு பகவான் விழாவின் 10ஆம் வீட்டில் இருப்பதால் நீங்கள் நிறைய வேலை அழுத்தத்தை சந்திக்க நேரிடும். இதன் காரணமாக நீங்கள் உங்கள் வேலையில் சில நேரங்களில் தவறுகளை செய்யலாம். ஆதலால் நீங்கள் உங்கள் வேலையில் கவனமுடன் இருந்து தவறுகளை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும். இறங்கு முனையில் இருக்கும் கேதுவின் அமர்விடம் தங்களின் 2ஆம் வீட்டில் அமர்வதால் நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்கும் நிலையில் இருக்க மாட்டீர்கள் மற்றும் பணத்தை அதிக இழக்க நேரிடலாம். ஞானத்தை நோக்கியே உங்களுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும். இருப்பினும் தங்களுக்கு முதல் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் ஜனவரி 15, 2025 முதல் தங்களுக்கு 6வது வீட்டில் அமர்ந்து சாதகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இது ஒன்றுதான் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிரகமாக சூரிய பகவான் இருக்கிறார். சூரியன் இந்த நிலை உங்களுக்கு அதிக ஆற்றலையும் வெற்றிக்கான முயற்சியும் தருவார் என்று நம்பலாம். 2வது வீட்டின் அதிபதியான புதன் இந்த மாதத்தில் சாதகமான பலன்களை தருவதற்குண்டான சூழ்நிலையில் அவரும் செயல்படுவார். மேலும் சாதகமான காலமாக ஜனவரி 4, 2025 முதல் ஜனவரி 24, 2025 வரை நல்ல பணம் பெறுவதற்கு புதன் பகவான் உங்களுக்கு நல்லதொரு வகையில் உதவி செய்வார் என்று நம்பலாம். சிம்மராசி மக்களின் தொழில் சார்ந்து பார்க்கும்போது ஜனவரி மாத ராசி பலன் 2025 படி தங்களுக்கு 7வது வீட்டில் தொழில் கிரகமான சனி இருப்பது இந்த மாதம் திறமையான நல்ல பலன்களை அளிக்காது என்று கணிக்க முடியுது. நீங்கள் என்னதான் கடினமாக உழைத்தாலும் திருப்தியின்மையை நீங்கள் சந்திக்க நேரும். அங்கீகாரம் பெறுவது எளிதில் உங்களுக்கு சாத்தியமாகாது. உங்கள் வேலை தாமதமாகலாம் மற்றும் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக மெதுவாக நீங்கள் உங்கள் தொழிலில் முன்னேறலாம். தங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் குரு பகவான் விழாவில் இருப்பதால் வேலை எழுத்தும் காரணமாக நீங்கள் அதிக தவறுகளை செய்யக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஆகையால் உங்கள் வேலையில் நீங்கள் அதிருப்தி அடையலாம் மற்றும் சிறந்த வாய்ப்புகளுக்காக நீங்கள் வேலைகளை மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும். சிலர் மாற்றிக்கொண்டு செல்வதற்குண்டான சூழலும் இருக்கிறது. நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் லாபத்தை இழக்க நேரிடலாம் மற்றும் உங்கள் போட்டியாளர்களுடன் போட்டியிடும் நிலையில் உங்களால் இருக்க முடியாது. உங்கள் தொழிலை பொறுத்தவரை இந்த மாதத்தில் உங்களுக்கு அமைதியின்மையும் லாப நட்ட சமநிலை சூழலையும் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. தங்களுக்கு முதல் வீட்டில் அதிபதியான சூரிய பகவான் ஜனவரி 15, 2025 முதல் அனுபவமான பலன்களை தரக்கூடிய சூழ்நிலையில் அவர் இருப்பார்.
அவர் 6ஆம் வீட்டில் அமர்வதால் இது உங்கள் தொழிலுக்கு உதவும் தன்மையில் சூரியன் செயல்படுவார். சிம்மராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 8ஆம் வீட்டில் அமர்வதால் 2025 ஜனவரி 28 முதல் உங்கள் வேலையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது என்பதை மறுபடியும் கூறிக்கொள்கிறேன். சிம்மராசி மக்களின் நிதி. குரு பகவான் விழாடன் உங்கள் சிம்மராசியை பொறுத்து 10ஆம் வீட்டில் அமர்வதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணப்புழக்கம் மிதமானதாக இருக்கும் என்பதை மாதாந்திர ஜாதகம் குறிக்கிறது. சிலர் தங்கள் செலவுகளை ஈடுகட்ட வங்கிகளிடமிருந்தும் அல்லது வெளியாரிடமும் கடனை நீங்கள் தேடிச் சென்று பெற வேண்டிய சூழலும் இருக்கிறது. இதன் விளைவாக நீங்கள் அதிக பொறுப்புகளுடன் இந்த மாதத்தில் இருக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. சிம்மராசிக்கு 8ஆம் வீட்டில் ராகுவும் 2ஆம் வீட்டில் கேதுவும் இருப்பதால் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் மற்றும் இந்த மாதத்தில் பெரிய பணம் சம்பாதிப்பதை அவர்கள் தடுப்பார்கள். இதனால் கடன் வாங்கிய உங்களுடைய செலவுகளை நீங்கள் மீட்டெடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. சிம்மராசிக்கு 2ஆம் வீட்டின் அதிபதியான புதன் 2025 ஜனவரி 4 முதல் 24 ஜனவரி 2025 வரை 5ஆம் வீட்டில் அமர்வதால் உங்களுக்கு சாதகமான பலன்களை புதன் பகவான் தருவதற்குண்டான சூழலும் இருக்கிறது என்பது ஒரு நம்பிக்கைக்குரிய காரணியாக இருக்கிறது. அடுத்து சிம்மராசி மக்களின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகளின் முறையில் பார்க்கும்போது ஜனவரி மாத ராசி பலன் 2025 படி 10ஆம் வீட்டில் 5ஆம் வீட்டின் அதிபதியாக குரு பகவான் இருப்பதால் காதல் மற்றும் திருமண வாழ்வில் சராசரியான பலன்களை நீங்கள் சந்திக்கலாம் என்பதை கணிக்கப்படுகிறது. உங்கள் காதலி மற்றும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் நெருக்கமாக செல்ல முடியாமல் போவதற்குண்டான காரணம் சூழ்நிலையும் பற்றாக்குறையான பணமும் தான் என்பதை உணர்ந்து சற்று பொறுமையுடன் இருக்க வேண்டும். 7ஆம் வீட்டில் சனியும் 2வது மற்றும் 8ஆம் வீட்டில் ராகு கேதுவும் இருப்பதால் உங்கள் காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் தேவையின்றி உருவாகும். சிம்மராசி மக்களின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கைக்கான கிரகமான சுக்கிரன் 2025 ஜனவரி 27 முதல் 8ஆம் வீட்டில் அமர்வதால் மேலும் மிதமான பலன்களை கூட தராமல் உங்களுக்கு சிரமத்தை தரக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஆகவே சற்று கவனமாக குடும்ப வாழ்க்கையிலும் காதலும் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். பொறுமை அவசியமாகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டால் மேற்கூறிய சங்கடங்களை குறைக்கலாம். இம்மாதத்தில் உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி ஏற்படுவதற்குண்டான சூழலில் நீங்கள் தான் முன்னின்று செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சிம்மராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் முறையில் பார்க்கும்போது இந்த மாதம் சிம்மராசி மக்களின் குடும்ப வாழ்க்கைக்கான ஜாதகம் நீங்கள் குடும்ப வாழ்க்கையின் சராசரியான பலன்களை சந்திக்க நேரிடும் என்பதை கணிக்கிறது. குரு பகவான் விழாவின் மேற்கூறிய ஸ்தானத்தின் காரணமாக உங்கள் குடும்பத்தில் ஈகோ தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் வாக்குவாதங்கள் உருவாகும். அதை ஒரு கட்டுக்குள் உங்களால் கொண்டு வந்து நிற்க வைக்க முடியும். சிம்மராசிக்கு வாக்குவாதங்கள் மற்றும் பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்கும் சூழலில் சற்று எச்சரிக்கையுடன் கவனமாக நீங்கள் கையாள வேண்டும். 7ஆம் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாகும் என்பது இயற்கையே. இதனால் உங்களின் மனதில் கவலையும் கூடும். ஆகவே சற்று கவனமாக இருந்து குடும்பத்தில் பிரச்சனைகளை அமைதியாக நீங்கள் கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினரிடையே ஈக தொடர்பான பிரச்சனைகள் தோன்றக்கூடும். இது உங்களின் குடும்பத்தில் உறவுகளுடன் நல்லிணக்கம் காரணமாக இருக்கிறது என்பதை உணர வேண்டும். சிம்மராசிக்கு 8ஆம் வீட்டில் ராகுவும் 2ஆம் வீட்டில் கேதுவும் இருப்பதால் குடும்பத்தில் உங்கள் பிரச்சனைகளை அதிகரித்து மனக்குழப்பம் ஏற்படலாம். எனவே நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் மற்றும் சிறந்ததை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜனவரி 21, 2025 முதல் பிற்போக்கு இயக்கத்தில் 11ஆம் வீட்டில் அமர்வதால் உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார். உங்கள் மகிழ்ச்சி அவர் ஊக்குவிப்பார் என்றும் நம்பலாம். சிம்மராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது ஜனவரி மாத ராசி பலன் 2025 படி சிம்மராசியை பொறுத்தவரை குரு பகவான் விழாடன் 10ஆம் வீட்டில் சனி பகவான் 7ஆவது வீட்டில் இருப்பதால் உங்கள் உடல்நிலை சரியாக இருக்காது என்பதை குறிக்கிறது. சிம்மராசிக்கு 7ஆவது வீட்டில் சனி பகவான் இருப்பதால் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்காக அதிக செலவு செய்ய வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணைக்கு பெரிய உடல்நல பிரச்சனைகள் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜனவரி 15, 2025 முதல் சூரியன் 6ஆவது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு சிறந்த ஆரோக்கியம் மற்றும் ஆற்றலுக்கான வாய்ப்பை வழங்கலாம் மற்றும் பெரிய உடல்நல பிரச்சனைகள் எதுவும் எதிர்கொள்ள வேண்டிய ஏற்பட்டால் அதை தடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கு தகுந்தவாறு மருத்துவரின் ஆலோசனை பெறுவது நலமாக இருக்கும். சிம்மராசிக்கு 8ஆம் வீட்டில் ராகுவும் 2ஆம் வீட்டில் கேதுவும் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்திற்கான செலவுகள் அதிகரிக்கும். நீங்கள் கண் தொடர்பான பிரச்சனை மற்றும் தோல் தொடர்பான பிரச்சனையும் சந்திக்கணும். அதற்காக நீங்கள் அதிக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் சிம்மராசி மக்களுக்கு கவனமாக இருந்து செலவுகளை கட்டுப்படுத்தி வாழ்ந்தால் சுகமான வாழ்வை நீங்கள் வாழலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். தினமும் சூரிய பகவானை வரவேற்று அவருக்கு நீரும் பூக்களும் கொடுத்து வரவேற்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். அனுமன் சாலிசாவை கேட்கலாம் அல்லது முருகனின் கந்தசஷ்டி கவசத்தை கேட்பது நலமாக இருக்கும்.
இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோரை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.